ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். வீட்ல நெறைய கெட்ட சக்தி இருக்கிற மாரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. இல்ல சம்டைம்ஸ் என்னங்கன்னு தெரியலங்க. வர்றவங்கலாம் கண்ணு வச்சுட்டு போறாங்க. உடல்ல வலி ரொம்ப இருக்கு. தேவையில்லாத வலி இருக்கு. சில டைம்ல நைட்ல தூங்கிட்டே இருக்காங்க. நடுராத்திரில எழுந்தா தல அப்படி பாறாங்கல் போட்டு அடிக்கிற மாரி வலிக்குது. அப்படிலாம் சொல்றவங்க இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு தீய சக்தி உங்கள சுற்றி இருக்கு. உங்க வீட்டில இருக்கு. சில பேர் இங்க வரவங்களே சொல்லுவாங்க. அ இங்க வந்தீங்கன்னா, இங்க இருக்கிற எனர்ஜில சாமியாட்டம் ஆட ஆரம்பிச்சுருவாங்க. அந்த இதெல்லாம். அப்போ வந்து அந்த தீய சக்தி வெளியில போகறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த மாதிரி உங்களுக்கு உங்க வீட்ல ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கு. இந்த தீய சக்தினால ஒரு பாதிப்பு இருக்கு. உடல் வலி இருக்கு. வீட்ல குழந்தை எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கு. அதுக்கப்புறம் சண்டை வந்துட்டே இருக்கு. ஒண்ணுமே இல்ல. சின்ன விஷயத்துக்கு பெரிய சண்டை ஆயிடுச்சுங்க. எதுக்கெல்லாம் கோவம் வருது? நம்மளே வந்து சிடு 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 சிடுன்னு இருப்போம் வீட்ல. அப்படி 2 கடுகு போட்டா தாளிக்கிற மாதிரி நம்ம மூஞ்சி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்புறம் வந்து எதுலயுமே நாட்டம் வர மாட்டேங்குதுங்க. சமைக்கிறேங்க. ஆனா சாப்பிட மனசு தள்ள மாட்டேங்குது. வேலை ஏதாவது சிம்பிள் வேலை தான். நம்ம அப்பலாம் அவ்ளோ வேலை சிம்பிள் வேலை. ஒரு துணி மடிச்சு போடணும் அப்டின்னாலும், அப்படியே எனக்கு தள்ள மாட்டேங்குது. குவியல் குவியலா துவச்ச துணி கிடக்குது. அப்படின்னு சொல்றவங்க. வேலையில நாட்டம் இழுக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு மந்தம் தட்டின மாரி இருக்கு. அப்படிலாம் சொல்றாங்கல்ல. ஒரு ஈஸியான பரிகாரம். நெறைய டைம் வீட்டுக்கு வர்றவங்களோ சரி, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களும் சரி, நீங்க வெளியில போம்போது உங்கள பார்க்குறவங்களும் சரி, ஒரு கெட்ட எனர்ஜியோட ஒரு பொறாமை குணத்தோட பார்க்கும்போது அதெல்லாம் நம்மள ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். சப்போஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களோட கெட்ட எனர்ஜி இருக்கும். இப்போ கெட்டது, நல்லது எல்லா இடத்துலயுமே இருக்கும் இல்லையா? கெட்ட எனர்ஜி, நல்ல எனர்ஜி. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு குட்டி பேப்பர் கப்ல கல்லு உப்ப கழிவறையில வச்சிடணும். வாரம் ஒரு முறை இந்த கல்லு உப்பு கையில படாதபடிக்கு எடுத்து டாய்லெட்ல போட்டுட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டு, அந்த கப்பையும் தூக்கி போட்டுருங்க. இன்னொரு பேப்பர் கப்னா நம்ம கஞ்ச பீஸ் நெறைய கப்ப சேர்த்து வைக்கிறோம். அதெல்லாம் வேண்டாம். அது மிஞ்சி போனா ரூ. 2 இருக்க போது. அதனால இந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் போட்டும் தூக்கி போட்டுருங்க. அதுக்குன்னு டாய்லெட்லயே போட்டு டாய்லெட் அடைச்சுக்க கூடாது. குப்பை தொட்டியில போட்டுருங்க. இந்த உப்ப மட்டும் டாய்லெட்ல போட்டுடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெஷ் கப்ல இன்னொரு கல்லு உப்பு போட்டு திரும்ப எங்கேயாவது கைப்படாதபடிக்கு மேலேயா எங்கேயாவது வச்சிருங்க. கழிவறையில இந்த மாரி கல் உப்பு போட்டு வைக்கும்போது, தீய சக்திகளை அது இழுத்துக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த தேவையில்லாத உடல் உபாதைகள், சிடுசிடுன்னு இருக்கிறது, நச்சு நச்சுன்னு சண்டை போட்டுக்கிறது, இதெல்லாம் தவிர்க்கப்படலாம்.